வெல்கம் பேக் மை சேனல். நீங்கள் என்ன பார்க்குறோன்னா இப்போ எக்ஸாம் நம்மளுடைய காலாண்டு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்கேன். நல்லா நீங்கள் ஸ்பீடாக கொடுத்தீங்க ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த பாட்டு இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இது வார்த்தைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அடுத்து இந்த சொல்லும் போதும் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த முக்கியமான இந்த ஃபஸ்ட் கொஸ்டின் கண்டிப்பாக இந்த இதில் வரும். போன வாட்டி இந்த செகண்ட் கொஸ்டின் கேட்டாங்க. இது ரெண்டு நீங்கள் நல்லா படிச்சுங்க. சரிங்களா, கண்டிப்பாக கன்ஃபார்ம். அதெல்லாம் உங்களுக்கு டவுட்டே வேணாம். இந்த சொல்லும் பொருளும் படிச்சுங்க. அடுத்தது இந்த உலகம் எவட்டான ஆளுது, இதுவும் செய்யும் மரபு, இது ரெண்டையும் படிச்சுங்க. அது முக்கியமாக இந்த சூஸ் எல்லாம் முக்கியமாக நீங்கள் பார்த்துங்க. ஒன் மார்க் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கொஸ்டின் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. மற்றபடி இந்த 3 கொஸ்டின் நீங்கள் கன்ஃபார்மாக படிக்கணும். அடுத்தது சிறுவினால ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் செகண்ட் கொஸ்டின் அவ்வளோ முக்கியம் கிடையாது. அடுத்து வாங்க ஃப்ரீயாக அடுத்த லெசன் பாருங்க. இந்த லெசனில் நமக்கு வந்து சரியான விடை கண்டிப்பாக வரும். இந்த பொறுத்துக்க 90% என்ன இருக்குன்னா நமக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பொறுத்துக்கு வரதுக்கு. அடுத்தது சிறுவினால வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் 3மே உங்களுக்கு கம்பல்சரி சிறுவினா. அடுத்து அந்த பால் பருகு பேஜ் நம்பர் 21 இருக்குது. இந்த பால் பருகு இந்த மாதிரி பால் பருகு கோழி குக்கரிக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் குறிச்சிங்க. அடுத்தது சொற்றொடர் அமைச்சிருங்க. இதில் வந்து 3வது வர 90% வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அடுத்தது இந்த கலைச்சொற்கள் கலைச்சொல் அறிவும் ஓகேவா, அதை வச்சுங்க. அடுத்தது ஓடைப்பட்ட கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அந்த பாட்டு இந்த பாட்டு இந்த ரெண்டுத்தில் ஏதாவது தான் வரும். அடுத்தது இந்த சொல்லும் பொருளும் குடிச்சிக்கிட்டிங்கன்னா அடுத்தது வந்து பாடலின் பொருள். இது வந்து என்னென்னா கொஸ்டின் ஆன்சரில் வருது. இந்த ஓடையில் எத்தனை கொஸ்டின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் குறிச்சிக்கோங்க. ஓடைப்பாட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஒலி எழுப்புகிறது. இது பெண்கள் ஒலி எழுப்புறது. இது வரத்துக்கு 80% இருக்குது. இது வரதுக்கு 70% வாய்ப்பு இருக்குது ஓகேவா. இது எத்தனை % வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிடுறப்ப இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகிடலாம். அடுத்தது இந்த சொல்லும் பொருளும். அடுத்து இந்த காத்து பாட்டில் செகண்ட் கொஸ்டின் சிறுவினா தெரியுதா, சிறுவினா செகண்டு. இந்த சரியான விடை குருவினால் இந்த கப்பல். இது 3மே இல்லை, இந்த 2 படிச்சுக்கிட்டா போதும். இது 3 கம்பல்சரி இல்லை, கொஞ்சம் படிச்சுங்க. நீங்கள் படிக்காமல் எதையும் வந்துடுறாங்க. சூஸ் கம்பல்சரி. சொற்றொடர் அமைத்தெழுதுகளில் 2வது நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது இதில் வந்து எத்தனை கொஸ்டின் பார்த்துக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் பார்த்துங்க ஓகேவா. அடுத்தது போகலாம். அடுத்தது சிறுவினா. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சுக்கோங்க. சிறுவினால ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து இதெல்லாம் குறிச்சுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் பாஸ் ஆகிடலாம். பாஸ் ஆகிறதுக்கு 90% வாய்ப்பு வந்துட்டு. அப்படியே கலைச்சொல் அதிகம் குடிச்சிங்களா. இப்போ திருக்குறளில் தக்கார் தழுவிலார் கனைக்கொடிது யாழ்கொடி விலங்கோடு. அடுத்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து எதை பார்த்துக்கிறீங்கன்னா தன் குற்றம் நீங்கி அந்த கொஸ்டினையும் இது கலைக்கொடிது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. தக்கார் தவிலாரும் பார்த்துங்க. அடுத்த ஏழு போயிடலாம். அடுத்த எல்லாம் இந்த பாட்டு பேர்தற்கு அருமினி. அதுக்குள்ளே சொல்லும் பொருளும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது சூஸு. அடுத்து இதில் எத்தனை கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஸ்டின் அவ்வளவு இல்லை. சிறுவினாவும் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது இது என்னென்னா உடன்பிறந்தவர்கள் பாட்டு, அது சொல்லும் பொருளும். அடுத்தது உடன்பிறந்தவர்களுக்குல இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினில் இது 3மே ஓகேவா. குருவினா 2 சிறுவினா 1 இதெல்லாம் பார்த்துங்க. சூஸ் பார்த்துங்க. மோகனை சொற்களும் பார்த்துங்க. இந்த மருந்து பாடத்தில் ஃபஸ்ட்டு 2 இது பார்த்துங்க ஓகேவா. எங்கள் மைண்டில் செஸ்ஸு தான் இருக்குது. அவங்களுக்கு செஸ்ஸு பிடிக்குன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு, நீங்கள் உங்களுக்கு கபடி பிடிக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. அடுத்த பார்க்கலாம். நம்ம நோயும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் ஓகேவா. அடுத்தது போகலாம். அடுத்தது இதில் வந்து என்ன வரும்னா நமக்கு வந்து வரதை மட்டும் நல்லா இந்த சரியான விடை. இதை வந்து சார் எங்களுக்கு குறிச்சிக்க சொன்னாங்க. இதையும் படிச்சுக்கலாம். இதையும் படிச்சுங்க. வினையெச்சம் பெயரெச்சம் ஓகே. இப்போ எனக்கு படித்து வைக்கலாம் டைம் இல்லை, அதனால் வந்துடுறேன். இப்போ கலைச்சொல் அறிவோம். இந்த 4th இதில் உள்ள பாடல். இப்போ 4th லெசனும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் பாடல் இது சரியான விடை, இது சொல்லும் பொருளும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணுன்னா இந்த கொஸ்டின் இந்த 2வது இந்த 4th லெசன் பார்த்துங்க. இதில் உள்ள பாட்டில் இந்த லெசனில் உள்ள சூஸு சிறுவினா குருவினா எல்லாமே வரும். அவ்வளோதாங்க. அடுத்தது இதில் திருக்குறள் மட்டும் இருந்தால் பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. நம்ம டெடி லவர் சேனலில் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டாக பாய்.